சாண்டா கிளாஸுக்கும் ஏசப்பா பிறந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களை பத்தியாச்சும் பைபிள் ஏதாச்சும் போட்டிருக்கா? காட்டுலேருந்து ஒரு மரத்தை வெட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அலங்கரிக்க கூடாதுன்னு போட்டிருக்கு. என்னது அலங்கரிக்க கூடாதுன்னு போட்டிருக்கா? சரக்குக்கும் ஏசப்பா பிறப்புக்கும் என்ன சம்பந்தம்? என்னையா சொல்றீங்க? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சம்பந்தம் சொல்றீங்க, ஆனா ஏசப்பா பிறந்ததுக்கும் இதுக்கும் சம்பந்தம் சொல்ல மாட்டீங்களே. என்னது ஏசப்பா 25ஆம் தேதி பிறக்கலையா? இப்போ என்னைக்கு தான் ஏசப்பா பிறந்தாரு? டிசம்பர் ஆனாலே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நினைவு கூறுகிறாங்க. அதில் எவ்வளவோ காரியங்கள் வேதத்துக்கு மாறாய் நடக்கிறது இந்த சபைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்துருக்கார். அது நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆனால் இந்த நேரத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொண்டு இன்னும் அறியாமையின் இருளில் இருந்து கொண்டு ஒரு பேகன் ஃபெஸ்டிவல், ஒரு பிற இன பழக்கங்களை கிறிஸ்தவத்துக்குள்ளே புகுட்டி நம்ம ஜீவனுள்ள தேவனை தூஷிக்கிற மாதிரி அநேக காரியங்கள் இயேசுவனுடைய பிறப்பு பண்டிகைகள் என்று சொல்லி இருக்கிற இந்த காலத்திலையும் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கும்படியாக ஒரு அருமையான குறு நாடகத்தை நம்ம பாய்ஸ் நடித்து காட்ட வருகிறார்கள். கரங்களை தட்டி நம்ம பாய்ஸை நம்ம வரவேற்போம். ஓவர் டு காமெல் யூத் பாய்ஸ். தம்பி வாப்பா. டிசம்பர் மாதம் ஆனாலே ஒரே சாண்டா கிளாஸ் தான், ஒரே ஸ்டார் தான், ஒரே சரக்கு ரம்மு ப்ளம்மு கேக்கு. தம்பி வாப்பா. தாத்தா ஒரு நிமிஷம் இரு தாத்தா. ட்ரீ ஃபுல்லாக அலங்காரம் என்னென்னமோ இருக்கு. ஆனால் ஏசப்பா பிறந்ததுக்கும் பைபிளில் சாண்டா கிளாஸு, இந்த லிக்கு சரக்கு, இந்த ட்ரீ அதை பற்றி என்ன போட்டிருக்கு ஒன்றுமே புரியல. தாத்தா நீயே சொல்லு தாத்தா. என்ன தாத்தா? ஐயோ தாத்தா தாத்தா நான் அதுக்காக வரல, நான் வேற ஒரு விஷயத்துக்காக வந்தேன். ஒரு கேள்வி கேட்க வந்திருக்கேன் தாத்தா. நோ தம்பி சொல்லு தாத்தா. சொல்லு. சாண்டா கிளாஸுக்கும் ஏசப்பா பிறந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? தம்பி அதுக்கு முன்னாடி இந்தாப்பா கிஃப்ட்டு. தேங்க்ஸ் தாத்தா. தம்பி இப்போ நான் ஒரு கிஃப்ட் கொடுத்தேன் தெரியுமா, அதே மாதிரி எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்பேன், அதுதான் சம்மந்தம். என்னது கிஃப்ட் கொடுக்குறதா சம்மந்தமா? ஆமாம் தாத்தா. எவ்வளவோ பேர் ஏசப்பாக்காக உயிரே கொடுக்குறாங்க, அதெல்லாம் சம்மந்தப்படுத்தாமல் வெறும் கிஃப்ட் கொடுக்குறது சம்மந்தமா? என்ன தாத்தா சொல்கிற? சரி உங்களை பற்றி ஏதாவது பைபிளில் போட்டிருக்கா? உன் பேர் பைபிளில் நான் பார்த்ததே, சாண்டா கிளாஸ்ன்ற ஒரு பேரை நான் பைபிளில் பார்த்ததே இல்லையே தாத்தா. தம்பி அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் சாண்டா கிளாஸை பற்றி பைபிள் இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். அது உனக்கு இதுக்கு மேலே என்னாச்சு வேணும்னு தெரிஞ்சுதுன்னா நீ படிச்சுக்கோ, நீ பைபிளை படிச்சு என்னால் பண்ணிக்கோ. என்னது சாண்டா கிளாஸுக்கு பைபிள் இல்லைன்னு தெரியாதா? ஐயோ தாத்தா என்ன தாத்தா பண்ணுற? எனக்கு உன்கிட்ட கேள்வி கேட்டால் உனக்கும் பதில் தெரில, பைபிள் இல்லைன்ற. தம்பி வாப்பா டான்ஸ் சொல்லலாம். சாண்டா கிளாஸு அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கே தெரில, பைபிள் இல்லைன்றாரு. சரி ட்ரீ ஆச்சும் பார்ப்போம், ட்ரீ கிட்டேயாச்சும் நம்ம கேட்டு பார்ப்போம். இந்த ட்ரீ அழகா இருக்கு, அலங்கரிச்சிருக்காங்க, என்னென்னமோ வச்சு அலங்கரிச்சிருக்காங்களே. பூட்டு சில்வரு கோல்டு ரொம்ப அழகா இருக்கு இந்த ட்ரீ. ஆனா இந்த ட்ரீ உங்களுக்கும் ஏசப்பா பிறந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? நான் எவர் கிரீன் ட்ரீப்பா. என்னது எவர் கிரீன் ட்ரீயா? ஓகே. அவர் எவர்லாஸ்ட் ஃபாதர்ப்பா. அவர் எவர்லாஸ்டிங் ஃபாதர் தான் எனக்கு தெரியும். அதை அப்படியே அவங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்னது அது எப்படி? நீங்க அப்போ அழியா தன்மை உடையவர்களா? நீங்க அழிஞ்சிருவானோ தெரிலியா?
சரி அது கூட ஓகே. உங்களை பற்றியாச்சும் பைபிள் ஏதாச்சும் போட்டிருக்கா? போட்டிருக்கேன். போட்டிருக்கா சொல்லுங்க. காட்டுலேருந்து ஒரு மரத்தை வெட்டி ஆ வீட்டுக்கு கூட்டு வந்து அலங்கரிக்க கூடாதுன்னு போட்டிருக்கு. என்னது அலங்கரிக்க கூடாதுன்னு போட்டிருக்கா? அப்போ ஊரில் இருக்க எல்லாரும் நாங்கள் அலங்கரிச்சு அப்படி தானே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே அலங்கரிச்சு தானே பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? தெரிலப்பா. தெரியலையா? தம்பி சாண்டா கிளாஸ் கேட்டால் அவருக்கும் பைபிள் என்ன போட்டிருக்கு தெரிலன்றாரு. ட்ரீ கிட்ட கேட்டால் உனக்கு தெரில இப்படி போட்டிருக்குன்றீங்க. என்னதான் அப்போ யார்கிட்ட தான் நான் போய் கேட்பேன்? என்னதான் கேட்குறது? தம்பி ஆ தெரிஞ்சா எனக்கும் வந்து சொல்லுங்க. தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லணுமா? கண்டிப்பாக சொல்கிறேன். சரி ட்ரீ ஓகே, சாண்டா ஓகே, இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க. சரி சரக்குக்கும் ஏசப்பா பிறப்புக்கும் என்ன சம்பந்தம்? டிசம்பர் மாதம் ஆனாலே லிக்கோருடைய சரக்குடைய சேல்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்படி தானே? அது மட்டும் இல்லைப்பா, பைக் ஆக்சிடென்ட்ஸும் அதிகம்தான்ப்பா. ஆமாம் அதுவும் கரெக்டு தான். சரி இவ்வளோ சொல்கிறீங்களே, உங்களுக்கும் ஏசப்பா பிறப்புக்கும் என்ன சம்மந்தம்? அது எனக்கே தெரியலப்பா. தெரியலையா? அப்புறம் டிசம்பர் 25 ஆ. மதுபான கடவுளோட பிறந்த நாள்ப்பா. ஆ அதனால உலகத்தில் இருக்க எல்லாரும் குடிச்சு பாவம் செய்வாங்க. அந்த ஒரு நாள் நல்லா குடிச்சு களி கூர்ந்து பாவம் செய்வாங்கப்பா. அதனால தான் அன்னைக்கு அவங்க எல்லாரும் சரக்கு அதிகமாக ஓ குடிக்கிறாங்க. அதனால தான் மெரினா மேரி, களியாட்டம் ஆமா. அப்படின்லாம் சொல்லுவாங்களே. ஓ அப்போ இன்னும் செகண்ட் விஷயம் என்னது? இன்னொரு விஷயம் என்னன்னா, சூரிய கடவுளோட பிறந்த நாள் அன்னைக்குன்னு சொல்றாங்க. இது சூரிய பகவானுடைய பிறந்தநாள். ஏசப்பா அவங்களும் ஒரே நாள் இல்ல பிறந்தாங்களா? இல்ல அப்படி இல்ல. அதாவது சூரிய பகவான் அதுக்கு முன்னாடியே பிறந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஓ ஸோ அதோட அந்த காலத்துல இருக்க மக்கள் குடிச்சு ஃபாலோ பண்ணதுனால Celebrate அதை அப்படியே இங்க கொண்டு வந்துட்டாங்க. சரி அதை எப்படி நீங்கள் ஏசப்பா கூட கனெக்ட் பண்ணுறீங்க? அது எனக்கே தெரியலப்பா, நீயே படிச்சு கண்டுபிடிச்சு. என்னய்யா யாருக்குமே எதுவுமே தெரியலன்றீங்க? என்னய்யா சொல்கிறீங்க? ஒரே கஷ்டமாக இருக்கே. சரி ஸ்டார் ஆச்சு கரெக்டாக சொல்லணும். சரி ஸ்டார், உங்களுக்கும் ஏசப்பா பிறந்ததுக்கும் என்ன சம்மந்தம்? என்னப்பா இப்படி கேட்ட? அந்த வைஸ் மேனால ஏசப்பாவை பார்க்க கூட்டு போனதே நான் தானேப்பா. கூட்டு போனதெல்லாம் கரெக்டு. எங்கே கூட்டு போனாங்க? ஏசப்பா வீட்டுக்கா இல்லை அந்த முன்னணியில் கூட்டு போனாங்களா? பெத்லஹேமுக்கா நாசரேத்துக்கா? நான் நாசரத் ஏசப்பா இருந்த வீட்டுக்கு நாசரத்துக்கு தான் கூட்டு போனேன். ஆமா பெத்லஹேமுக்கு நான் நாசரத்துக்கு கூட்டு தானே கூட்டு போனாங்க. அப்புறம் எப்படி ஏசப்பாவுடைய முன்னணியில இருந்தாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களே? போல. அது என்ன கேட்க கூடாது. அப்போ அதுக்கும் இது சம்மந்தம் இல்லை தானே? இது என்ன சம்பந்தம்னு சொல்றாங்கன்னா, இப்போ எதுக்கு ஸ்டார்லாம் போடுறாங்க? இந்த மார்கழி மாசத்துல ஆமா வீட்டுக்கு வெளியே ஸ்டார் போடுறாங்க, கோலம் போடுறாங்க, ஆமா. எல்லாம் போடுறாங்கல்ல. அதையும் இதையும் சேர்த்து ஒரே நேரத்தில் வச்சுட்டாங்க. என்னய்யா சொல்றீங்க? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சம்மந்தம் சொல்றீங்க. ஆனா ஏசப்பா பிறந்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தம் சொல்ல மாட்டீங்களே. என்னய்யா எல்லாரும் ஒவ்வொரு விதமா சொல்றீங்க. நான் என்னதான் பண்றது? சாண்டாவை கேட்டால் வெறும் டான்ஸ் மட்டும் ஆடிட்டு gift கொடுத்துட்டு போறாரு. ஆனால் அவருக்கும் பைபிளுக்கும் சம்மந்தம் இல்லைன்றாரு. ட்ரீயை கேட்டால் ட்ரீயெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க, அலங்கரிக்க கூடாதுன்னு பைபிளை போட்டிருக்குன்னு சொல்றாங்க. சரக்கை கேட்டால் சரக்குக்கும் ஏசப்பா பிறந்ததுக்கும் சம்மந்தமே இல்லை, உலகமே இப்படி பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க. ஸ்டாரை கேட்டால் ஸ்டார் ஏசப்பாவை நாசரேத்தில் தான் கூட்டு போய் விட்டுதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் சொல்லும் போது நான் என்னதான் பண்ணுறது? சரி இந்த பேப்பரில் தான் என்ன போட்டிருக்கு பார்ப்போம். ஏசப்பா 25ஆம் தேதி பிறக்கலையா? என்னது ஏசப்பா 25ஆம் தேதி பிறக்கலையா? இப்போ என்னைக்கு தான் ஏசப்பா பிறந்தாரு? சரி பின்னாடி என்ன போட்டிருக்கு பார்ப்போம். கிறிஸ்மஸ்னா மாஸ்னா பலி, திருபலி. கிறிஸ்மஸ்னா கிறிஸ்து பலியானார். கிறிஸ்து பலியானதை நம்ம ஹாப்பி கிறிஸ்மஸ், ஏசப்பா பலியானதை ஹாப்பியாக சொல்கிறோமா? ஐயோ ஒன்றுமே புரியலையே, என்ன பண்ணுறது? ஐயோ யாராச்சும் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ஐயோ யார் சொன்னா? நம்ம பாஸ்டர் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ்டர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். பாஸ்டர் ஏதாவது நீங்களே சொல்லுங்கள் பாஸ்டர், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது பாஸ்டர் எனக்கு. என்ன தம்பி, என்ன கன்ஃபியூஷன் உங்களுக்கு? பாஸ்டர் ஏசப்பா 25ஆம் தேதி பிறக்கலன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் சாண்டா கிளாஸ் வராரு, சம்மந்தமே இல்லாமல் ட்ரீ வருது, சம்மந்தமே இல்லாமல் சரக்கு வருது, ஸ்டார் வேறு விதமாக சம்மந்தப்படுத்தி சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் கேட்டால் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் தானே, நம்ம ஒரு நாள் ஏசப்பா பிறந்ததுக்காக டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் தான், அது ஒரு ஜாய் தான், சின்ன பசங்களை சந்தோஷப்படுத்த தான் பண்ணுறோம், ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்காக என்ன திடீர்னு எடுத்து விடுவியா? உங்களை விட வேறு யார்கிட்டும் கேட்க முடியல பாஸ்டர். அப்படியா? வா அப்படி போய் பார்க்கலாம், நம்மளும் கேட்டு பார்க்குறோம் வா. என்ன தாத்தா
டான்ஸ் வரமாட்டேக்கா நான் வந்த உடனே. டான்ஸ் ஏன்பா ஏசு பிறந்ததுக்கு அப்படி ஆடுற, எங்களை வேற ஆட வைக்கிற. நான் எல்லாருக்கும் gift கொடுப்பேன். நீ எல்லாத்துக்கும் gift கொடுப்பியா? அந்த காலத்தில் ஒருத்தர் வாழ்ந்தார், அவர் பேர் செயின்ட் நிக்கலஸ். அந்த செயின்ட் நிக்கலஸ் அவருடைய பேர் தான் சாண்டா கிளாஸ் ஆச்சு. ஆனால் அவர் இந்த மாதிரி தொப்பி, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, சிவப்பு ட்ரெஸ்ஸு அப்படிலாம் போட்டுட்ருக்க மாட்டார். இது நிறைய புறமத பழக்க வழக்கங்கள், அநேக காரியங்கள் மிக்ஸ் ஆச்சு. நம்ம புதன் சொல்கிறோம் இல்லையாப்பா. புதன் அப்படிங்கிறது நீங்கள் விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை வேறு என்சைக்ளோபீடியாவில் உடன் அப்படிங்கிற ஒரு காடுடைய பேர் தான் புதன் ஆச்சு. அந்த காடுக்குள்ள லாட்டின் நேம் தான் மெர்க்குரி. இந்த புதன்கிற காடு இந்த குளிர்காலத்தில் நம்ம வெளியே போய் பொருள்லாம் வாங்க முடியாது. அதுவும் மேற்கத்திய நாடுகளில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். இந்த உடன்கிற காடு பனி ரதத்தில் போய் ஒவ்வொரு வீட்லேயும் அவங்களுக்கு என்ன வேணும் அந்த பொருளை இது வழியாக, புகைக்குண்டு வழியாக போட்டு வரான் உடன்கிற காடு. நம்ம ஊரில் கூட ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது புதன்னா நல்ல நாள், பொண்ணு கிடைக்கும். அந்த காடு தான் பொண்ணுலாம் கொடுப்பாராம். அவர் பண்ணுறதை தான் செயின்ட் நிக்கலஸ், அவர் நல்ல ஒரு செயின்ட்டு, அவர் கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு வேஷத்தில் போட்டு நிறைய இதில் பார்த்திங்கன்னா சாண்டா ரீப்ளேசஸ் கிரைஸ்ட்னு இருக்கும். சாண்டா இன்றைக்கி கிறிஸ்துவரி என்ன வேணாலும் யார்கிட்ட கேளுங்க, சாண்டாட்ட கேளுங்க அப்படின்னு மறைமுகமாக சாண்டா ஹஸ் ரீப்ளேஸ்ட் கிரைஸ்ட். இப்போ அவங்க ஆடுற டான்ஸ் வந்து ஒரு பார்ட்டிக்கு ஒரு எழுதின டான்ஸு, ஜிங்கிள் பெல்ஸ், அதுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதில் இப்போ நான் பொங்கலை கூட்டிகிட்டு வண்டியில் போகிறேன்னு இருக்கும் அந்த சாங்கில், அதை தெரியாமல் நம்ம பாடுறோம். செயின்ட் நிக்கலஸோ இல்லைன்னா ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கோ அந்த பாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. சும்மா டுன்னு ஆடினா போதாது. புரிஞ்சிச்சா தாத்தா? சரி. அந்த பழக்கம் ரொம்ப பின்னால் இந்த உடன் காடுடைய அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்தவத்துக்குள்ள வந்து இப்போ டான்ஸ் ஆச்சு. சாண்டா கிளாஸ் கிஃப்ட் கொடுக்காருன்னு சொன்னார். நிறைய அந்த நம்ம டோல்லாம் பார்த்திங்கன்னா சாண்டா கிளாஸ் நின்று பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. பார்த்துருக்கியா? சரி சாத்தா, இன்னும் இந்த டான்ஸ்லாம் வேணாம், உள்ள கோயிலுக்கு வந்துடுங்க. கோயிலுக்கு வெளியே நின்று ஆடிட்டு இருந்தால் போதாது. சரி, நீங்கள் தான் ட்ரீயா? ஆமாம். நீங்களே சொன்னீங்கல்ல பைபிள் உங்களை பற்றி போட்டிருக்குன்னு. ஆமாம். எங்கே போட்டிருக்கு தெரியுமா? எரேமியா. பரவாயில்லையே. அதிகாரம் எல்லாம் சொல்கிறாங்களப்பா. குளிர்காலத்தில் இந்த பனிப்பொழிவுனால எல்லா மரமும் செத்து போயிரும்ப்பா. நாங்கள் குளிர்காலத்தில் பனிப்பொழிவில் எல்லா மரமும் செத்து போயிடும். சொன்னார் என்னமோ என்ன பச்சை எவர் கிரீன் ஆயிவர். இது கூம்பு வடிவத்தில் இருக்கிறனால இதில் பனி தங்காது ராஜா. அதனால் இது மாத்திரம் எப்போதும் அப்படி பசுமையாக இருக்கும். ஏன்னா பனி நிற்காது கூம்பு வடிவத்தில். நம்ம வீடுகள்லாம் அந்த காலத்தில் குடிசை போட்டாங்கன்னா கூம்பு வடிவத்தில் போடுவாங்க. இதுதான் காரணம். கூம்பு வடிவத்தில் இருக்கும்போது பனி நிற்காது. உடனே அவங்கெல்லாம் நினச்சாங்க இதுக்குள்ளே ஏதோ சாமி இருக்குது அப்படின்னு இந்த மரத்தை வெட்டி கொண்டு வந்து, இயேசு பிறக்கு முன்னாலே மரத்தை வெட்டி கொண்டு வந்து வீட்டில் வச்சு. ஏன்னா இந்த மரத்தில் ஏதோ சக்தி இருக்குது. ஊரில் பார்த்துருக்கல புளிய மரத்தில் பேயாடுது, வேப்ப மரத்தில் பிசாசாடுதுலாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த மரத்தில் ஏதோ ஒன்று ஆடுது அப்படின்னு. சாண்டா கிளாஸ் ஆடுறத சொல்லலை, ஏதோ ஒன்று ஆடுதுன்னு வெட்டி கொண்டு வந்து வச்சுட்டு அதை வந்து அந்த ஸ்கை இப்போ தெரிலல, அதனால அந்த ஸ்கைக்கு அடையாளமாக ஸ்டாரு, சன்னு, மூணெல்லாம் குளோபாக தொங்க விட்ருவாங்க. பொன்னினால் அலங்கரித்து அதுக்கு முன்னால் சாப்பாடு வைப்பாங்க. ஏன்னா குளிர்காலத்தில் நமக்கு சாப்பாடெலாம் உடம்புல ஒத்துக்காது. இந்த ட்ரீ கடையில் சாப்பாடு வச்சு அந்த சக்தியை சாப்பாட்டில் இறக்கி அந்த சாப்பாடை திம்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போடுவாங்க. அதை சுற்றி சுற்றி ஆடுவாங்க குளிர்காலம் சாமி கும்பிட்றதுக்கு. அதான்ப்பா நீ தேவையாது
கல்ச்சரப்படு. ஏதோ ஒரு காட் சின்ன, அந்த காட் பேர் தெரியுமா? மதுபான கடவுள். மதுபான கடவுள் இல்லைப்பா, மது குடிக்கணுங்க. என்னப்பா சொல்கிறது? குடிகார பையன் கடவுள். காட் ஆஃப் ட்ரங்கன்னஸ். அவர் பேர் டயோனிசஸ். சொல்லு, நல்லா சத்தமாக சொல்லு. டயோனிசஸ். இந்த டயோனிசஸ் நீங்கள் வேணால் என்சைக்ளோபீடியாவில் போய் பாருங்கள். இந்த டயோனிசஸ்ங்கிற கடவுள் பிறந்ததும் டிசம்பர் 25 இவருடைய பர்த்டே 12 நாட்கள் கொண்டாடுவாங்க. டிசம்பர் 25 ஜனவரி 6 அந்த பழக்கம்தான் இன்றைக்கும். இந்த ஸ்டார்காரர் வரேன், அவர்கிட்ட வரும்போது சொல்கிறேன். இந்த ஸ்டாரு ஜனவரி 6 வரைக்கும் போடுவாங்க. அது டயனிசஸ் அவருடைய கொண்டாட்டம். அதனால தான் இந்த குடியை அதில் சேர்த்துக்கிட்டாங்க. நீ மெரி மெரின்னு சொன்ன, என்னதுப்பா மெரி? களியாட்டு கொண்டாட்டம். இங்கிலீஷில் இந்த ஒரு ஹாப்பி ஃபீலிங் இருக்கு இல்லையா? திரும்ப மாட்டிக்கிட்டியா? வரமாட்டேக்கா? தொப்பி எடுத்துருப்பா. நல்லா இல்லைப்பா, சாண்டா வேணாம். சரி. இங்கிலீஷில் ஒரு ஸ்வீட் ஃபீலிங்க்கு நிறைய வேர்டு இருக்குது. ஹாப்பின்னு சொல்கிறோம் இல்லையா? ஹாப்பினஸ் அப்படின்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹேப்பனிங்ஸ். அதான் ஹாப்பினஸ். இன்னொரு வார்த்தை கிளாட். கிளாட்னா ரொம்ப டெம்பரரியாக இருக்கிற சந்தோஷம். ஒருத்தரை பார்த்தா, ஓ ஐ எம் கிளாட் டு மீட் யூ. ஒரு டெம்பரரியாக இது கிளாட். இட் இஸ் பேஸ்ட் ஆன் சம் ஈவெண்ட். மூணாவது ஜாய். ஜாய் தான் ரொம்ப டிவைன். வாங்கப்பா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஜாய்ங்கிறது டிவைன். இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் எனிதிங். எனக்கு கிடைச்சாலும் சரி, கிடைக்கட்டாலும் சரி, ஆட்டு மந்தையில் ஆடு வந்தாலும் சரி, வரட்டாலும் சரி, யார் என்னை போற்றினாலும் சரி, தூற்றினாலும் சரி, I got the joy of the Lord, joy of the Holy Spirit, joy unspeakable, that doesn't depend upon something that happens. Okay, that is joy. அப்புறம் இன்னொரு வேர்டு இருக்குது இங்கிலீஷில், மெரி. மெரினா வெரி. மெரினா வெரி. வெரி. தம்பி மெரி பற்றி அன்னைக்கு நீ சொன்னிய, மெரினா என்ன சொல்லு? ஹாப்பினஸ் டியூ டு ட்ரங்கன்னஸ். குடினால வர சந்தோஷம். குடினால் வரக்கூடிய அந்த ஒரு ஸ்வீட் ஃபீலிங்ஸுக்கு தான் மெரி அப்படின்னு அர்த்தம். இந்த நாளில் வர்ற வெறிக்கு பேர் மெரி. கீழே போட்டுருப்பா, வேணாம் கையில் வைக்காத. மெரி அப்படின்னு அர்த்தம். பிரியமானவர்களே, அந்த கடவுள் அவங்க கிரீக் மித்தாலஜியில் 25 டிசம்பர் 25 பிறந்தார். அந்த கடவுளை கும்பிடணுன்னா குடிக்கணும்ல, அதனால தான் குடிக்காங்க. அதனால அந்த பாட்டு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, வி விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஏங்க கிறிஸ்மஸுக்கு மேரி கிறிஸ்மஸ், அப்புறம் நியூ இயருக்கு ஹாப்பி நியூ இயர்யான்னு சொல்லு பார்ப்போம். மைக்கில் சொல்ல, கிறிஸ்மஸ்னால் நல்லா குடிக்கலாம். கிறிஸ்மஸ்னால் குடிக்கலாம், அதனால மேரி கிறிஸ்மஸ். அப்புறம் நியூ இயர்னா சந்தோஷமாக இருக்கும். ஹாப்பிக்கு பண்ண சொன்னேன்னே, நல்லது நடக்கணும்யா புது வருஷத்தில், அதனால ஹாப்பி நியூ இயர். கிறிஸ்மஸை குடிக்கணும், குடிச்சிட்டு ஆடணும், அதனால் அது என்னது? மேரி கிறிஸ்மஸ். அதில் தான் இந்த பாட்டு வந்துச்சு. இந்த பாட்டு 17ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில் ஃபேமஸ் ஆச்சுது. இப்போ நம்ம அந்த பாட்டு ஒரிஜினலில் வந்த மாதிரி பாட மாட்டோம். தம்பி, நான் இந்த பேப்பர் கொடுத்தேன்ல, இந்த பாட்டில் அந்த ஒரிஜினல் வரி இருக்குது, வாசி பார்ப்போம். இதாங்க அந்த பாட்டுடைய ஒரிஜினல் வரி. 18th செஞ்சுரியில். கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க, இஷ்டம் இருந்தால் பாடுங்க. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. A pocket full of money. எது இப்போவே விஷ் பண்ணால் a pocket full of money நீங்கள் கொடுக்கணும். கேக் கொடுக்கணும், பேன் கேக் கொடுக்கணும், இல்லைன்னா வர்ற கேரல்ஸ்டர்ஸ் வந்து சபிச்சுட்டு போயிடுவாங்க.
A pocket full of money and a cellar full of beer. and a cellar full of beer. This was the original song of this Merry Christmas. You want to sing? Pocket full of money and a cellar full of beer. That's the origin of Merry Christmas. போமா Star. ஸ்டார்னு அப்படி தான் இருக்குமாப்பா? ஸ்டார் பார்த்துருக்கியா? ஸ்டார் இப்படியா இருக்கும், கூம்பு கூம்பா? தெரியல, இப்படி தான் காமிச்சிருக்காங்க. யாருப்பா சொல்லி கொடுத்தது? ஏன்பா நீ படிச்சிருக்கல்லப்பா? ஸ்டார் வந்து ஒரு என்ன ஷேப்பில் இருக்கும்பா? சன் மாதிரி பெருசா ரவுண்ட் ஸ்பெரிக்கலாக குளோபல். குளோபல். ஸ்டார்னா உருண்டே அல்லப்பா இருக்கும். நீ என்னமோ குச்சி குச்சா வச்சுக்கிட்டு இதை போய் ஸ்டாருங்கிற. அது இங்கேருந்து பார்க்கும் போது அப்படி தெரியும்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்படி எந்த ஸ்டாரையாவது நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது இப்படி பார்த்துருக்கீங்களா? யாராவது ஒரு ஸ்டாரை இப்படி ஒரு 5 முக்கு வச்சு இல்லை 6 முக்கு வச்சு எங்கேயாவது ஸ்டார் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஐயோ இதை போய் ஸ்டாருங்கிறான். இது என்னன்னு சொன்னால் அவன் எப்படி யோசிப்பான்னு தெரியல. இது சொல்லிடுறவா? சொல்லிடு. வச்சு காட்டவா? வேண்டாம் வேணாம் வேணாம் வேணாம். இது வந்து ஃபேஸ் ஆஃப் த டெவில். இந்த 5 கார்னர் ஸ்டார் இஸ் கால்ட் ஃபேஸ் ஆஃப் டெவில். இப்படி தான் டெவில் ஃபேஸ் இருக்கும். 6 கார்னர் ஸ்டார் சிலர் போடுவீங்க, 6 முக்கு நட்சத்திரம். இந்த 6 முக்கு நட்சத்திரத்துக்கு பேருங்க யாராவது மொபைல் கையில் வச்சுருக்கீங்களாப்பா? ஹெக்ஸுங்கிற வேர்டு டிக்ஷனரி மீனிங் என்னன்னு பாரு டக்குன்னு. ஹெக்ஸ், HEX, ஹெக்ஸ். ஹெக்ஸுடைய மீனிங் காஸ் அ ஸ்பெல். Evil spell. வாசி வாசி அது. An evil spell bringing bad luck and trouble. ஹெக்ஸ் மீன்ஸ் an evil spell, சபிக்கிறது, சூன்யம் வைக்கிறது. An evil spell causing Bad luck. bad lucks. அதான் 6 முக்கு நட்சத்திரம். சூன்யம் வைக்கிறதுக்கு பயன்படுத்துறது போட்டிருக்கு பாருங்க. டு காஸ் அ ஸ்பெல் ஆன் சம்படி. 5 முக்கு நட்சத்திரம் இந்த ஷேப். இது வந்து ஃபேஸ் ஆஃப் த டெவில்னு சொல்லுவாங்க. இந்த மார்கழி மாதம் நம்ம வீட்டுக்குள்ளே பீடை வரக்கூடாது, அதை வாசல்லே நிறுத்திடணும்னு சொல்லி வாசலில் 5 முக்கு நட்சத்திரம் கோலம், 6 முக்கு நட்சத்திரம் கோலம் போடுவாங்க. கதவில் பார்த்திங்கன்னா 5 முக்கு நட்சத்திரத்தை அடிப்பாங்க. அது ஏன்னா பீடை வரக்கூடாதுன்னு சொல்லி. அதனால தான் நட்சத்திரத்துக்கும் இயேசு பிறந்ததுக்கும் குளிர்காலத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. பேய் வணக்கத்தில் உள்ள காரியங்களை பெரியவங்களை அப்படியே கிறிஸ்தவ பேரில் பின்பற்றுறாங்க. இந்த வேணாம்ப்பா, தூரப்பட்டுருப்பா, தூரப்பட்டு. இப்படி திடீர்னு போய் இழுத்து விட்டியப்பா. ரொம்ப நாளாக டவுட்டாக இருக்கு. ரொம்ப நாளாக டவுட்டாக இருந்துச்சா? உங்களுக்கெல்லாம் ஓரளவு கிளியர் ஆகிடுச்சா? என்ன தம்பி, டான்ஸ் போட்டுடலாமா வேணாமா? சரி, காட் பிளஸ் யூ. நானும் ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் நடிப்பேன், அதனால் சமாளித்து நடிச்சுட்டு அவங்களோட சேர்ந்து. ஆனால் ஃபேக்ட் தெரிஞ்சிச்சுல்ல? கண்டிப்பாக. வெரி குட், வெரி குட். இதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உண்மையாகவே இப்படிப்பட்ட விழிப்புணர்வு கர்த்தர் நம்முடைய சபை கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய ஆரம்ப நாட்களில் ஒரு 78, 80, 72 and 73 நான் சிஎஸ்ஏ பேக்ரவுண்ட்லேருந்து ரட்சிக்கப்பட்டேன் தம்பி. நான் சிஎஸ்ஏ பேக்ரவுண்ட் 72 தான் முதலாக கேள்விப்பட்டேன் இயேசு டிசம்பர் 25 பிறக்கலன்னு சொல்லி. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அதுலேருந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். ஆண்டு இந்த காரியங்களை வெளிப்படுத்தினேன். அப்போல்லாம் இந்த இது வெப்லாம் கிடையாது, வெப்சைட்லாம். நிறையா புக்ஸ் எடுத்து பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா, கேத்தலிக் என்சைக்ளோபீடியா, டெக்ஸ் பைபிள் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்று வெளிப்படுத்தினேன். 80 இதை பற்றி நான் பேசும்போது ஜென்ரலாக சொல்லுவாங்க, இட்ஸ் அ லோன் வாய்ஸ், நீ ஒருத்தன் தான் இப்படி சொல்கிறேன், நீ ஒருத்தன் தான் இப்படி சொல்கிறேன். இப்போ இதை குறித்து நிறைய பேர் இந்த சத்தியத்தை வெளியே கொண்டு வர்றாங்க.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கேரல்னால் பாடுறதே எல்லாத்தையும் பேர் தெரியுமா? கேரல் அப்படின்னா என்ன யாருக்கா தெரியுமா? வாட் இஸ் கேரல்? கேரல் எனிபடி ஹியர்? கேரல் மீன்ஸ் அ டான்ஸ், ஸ்பெஷலி அ வைல்டு டான்ஸ், காட்டு நடனம். நாதஸ்வரம் இந்த மாதிரி இசைக்கு வட்டமாக நின்று கூத்தடிக்கிறது, குத்தாட்டம் போடுறது, அதுக்கு பேர் தான் கேரல். கேரலுக்கும் பாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. இன்றைக்கி அது பாட்டாக மாறிடுச்சு. இதுக்கெல்லாம் கர்த்தர் நம்ம விலக்கி காக்கணும். நீங்களும் மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளணும். ஃபேக்ட்ஸை தானே சொல்கிறோம். அதனால் கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனம் உங்கள் எல்லாருக்காகவும் சொல்கிறேன். ரெவலேஷன் 18:4. நீ எழுத்துட்டதே பிரசங்கமாயிடும். வெளிப்படுத்தின விசேஷம் 18:4 என் ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகள் பாபிலோனுக்கு வரும். அந்த ஆபத்தில், அந்த சாபத்தில் அகப்படாதபடிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் அப்படின்னு இருக்குது. இந்த பாபிலோனிய பழக்க வழக்கங்களை விட்டு வெளியே வந்து வசனத்தின் பக்கம் திரும்புங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பாய்ஸ். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பாஸ்டர். உண்மையிலே எங்களுக்கு எல்லாருக்கும் கரெக்டாக புரிஞ்சிடுச்சு எல்லாம். இனிமேல் இவங்கெல்லாம் இதை பற்றி பேசாமல் கரெக்டாக இருப்பாங்க. பைபிள் பற்றி சம்மந்தமாக கரெக்டாக பேசுவாங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. இது என்ன சொன்னால் பாட்டில் செல்லர் ஃபுல்லாக ஃபுல் ஆஃப் பியர், பாக்கெட் ஃபுல் ஆஃப் மணியா கிடைக்குமா? நானா சாண்டாவாக போனேன். சாண்டாவை போனால் கிடைக்குமா? அது வேணாம்ப்பா, நம்ம கடவுள் பிள்ளையாகவே போவோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தர் நமக்கும் இந்த வெளிச்சத்தை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நடத்தி காட்டின நம்மளுடைய யூத் பாய்ஸுக்கு ஒரு விவசாய கூட நம்ம கரங்களை தட்டி நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இவ்வளோ அழகாக தெளிவாக எல்லாரும் புரிந்து கொள்ள விதத்தில் பாஸ்டர் நமக்காக வந்து இந்த வியாக்கியானங்களை கொடுத்தாங்க. எல்லாருக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் இது ஒரு தெளிவை கொடுத்துருக்கோன்னு விசுவாசிக்கிறேன். இன்னொரு விவசாய கூட நம்ம கரங்களை தட்டி நம்ம போதகருக்கும் நம்ம நன்றியை நம்ம தெரிவித்துக் கொள்வோம். இன்றைக்கி அருமையான அந்த யூத் ஸ்கிட், பாய்ஸ் ஸ்கிட் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் சொன்னாங்க. இப்போது ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கண்டினியூ ஆஸ் அன் அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக கொஞ்சம் தொடர விரும்புகிறேன். இந்த ட்ராமா அடிப்படையில் இல்லைன்னா இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தினுடைய அடிப்படையில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இல்லை உங்கள்கிட்ட மற்றவங்க கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்குமானா, ஜஸ்ட் வில் ஹாவ் a few minutes. I love to answer your question. Anybody has got questions? இந்த செலிப்ரேஷன்ஸை பற்றி நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். யார் கேட்குற முதலாவது? சார், இன்னைக்கு பெந்தகோஸ்து சபைங்களெல்லாம் ஸ்டார் கட்டிட்டு சீரியல் லைட் போட்டு சர்ச்சுக்குள்ளவே ட்ரீயெல்லாம் வைக்கிறாங்களே, அது எப்படிப்பா சார்? இது கேத்தலிக், சிஎஸ்ஐ, பென்டெகாஸ்ட் இல்லை. இன்றைக்கு எல்லாமே ஒரு ஒன்று அமல்கமேஷனில் போயிட்டுருக்குது. இது கடைசி காலத்து ஒரு அடையாளம், கடைசி காலத்து ஒரு அடையாளம். சிலர் தெரியாமல் செய்கிறாங்க, சிலர் தெரிஞ்சு செய்கிறாங்க. அந்த கிறிஸ்மஸ் சர்வீஸ் அன்னைக்கு ஒரு நல்ல கலெக்ஷன் இருக்கும். அது எப்படிங்க அந்த சர்வீஸ் வைக்காமல் விட்டுருது? அன்றைக்கி ஒரு நாள் கலெக்ஷன் எப்படியும் ஒரு சாதாரண சபையில் 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் வருது. இயேசு பிறப்பை பற்றி தானே சொல்ல போகிறோம். அவங்க ஒரு ஸ்டார் பாட்டு வெளியே வர பார்த்தோன்னே சாண்டா மாதிரி ட்ரெஸ் பண்ணி நிற்க வச்சா அதில் என்ன தப்பு இருக்குது? இன்றைக்கி கலெக்ஷனை விட்டுறக்கூடாது. கேரல் ரவுண்ட்ஸ் போனால் அது எப்படி ஒரு 10 லட்ச ரூபா கலெக்ஷன் ஆகும். இன்றைக்கி அநேக இடங்களில் யாரையும் நான் தனிப்பட்ட முறையில் குற்றப்படுத்தியல்ல, இதுக்கு பேஸே கலெக்ஷன் தான். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. இதுக்கும் வேதாகம கிறிஸ்தவத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. யாரும் சம்மந்தப்படுத்தி சொன்னதும் கிடையாது. இயேசு 21ஆம் தேதி பிறக்கலை, பிறந்திருக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம கலாச்சாரத்தில் அது சூரிய பகவானுடைய பிறந்தநாள் சொல்கிறோம். கிரீக் மித்தாலஜியில் டயானிசிஸுங்கிற காட் ஆஃப் ட்ரங்கன்னஸ், மதுபான கடவுள்னு சொல்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சும் கூட அதே நாளில் கொண்டாடுறாங்க என்றால் அதுக்கு பேஸ் பணம் மாத்திரம்தான், வேறு எதுவுமே இல்லை. நாம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. வேறு யாராகிலும்
நான் ஒரு சிலரோட பேசும்போது எனக்கு அவங்க சொன்னது, என்ன இப்படி எல்லாத்துக்கும் எதனா ஒன்று சொல்லினேங்கிறீங்க, அப்போ என்ன தாங்க பண்ணுறது, எதுவுமே பண்ண முடியாதா, என்ன இது சொன்னால் இது சொல்கிறீங்க, ஸ்டார் கட்டினா அதுன்றீங்க, எதுக்குத்தாலும் ஒன்று சொல்லினேங்கிறீங்க, அப்புறம் கடைசியில் அப்புறம் வீட்டுக்குள்ளேயே பூட்டிக்கணுமா. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு நாள் நாங்கள் வச்சுக்கிறோம், அதை ஏன் நீங்கள் வந்து இதோடு சம்மந்தப்படுத்தி பேசுகிறீங்க, அப்படி பார்த்தா எல்லா நாளுக்கும் எதனா ஒரு கடவுள் பிறந்திருப்பார் உலகத்துக்கு ஃபுல்லாக, இதெல்லாம் வந்து நீங்கள் எதனா சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அப்போது எப்படி தான் நாங்கள் சொல்கிறது, இந்த நாள் வந்து இயேசுநாதர் பிறந்தாருன்ட்டு நாங்கள் சொல்லிக்கிறோம், அதனால் உங்களுக்கு என்ன போச்சு, ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க, அதாவது ஒருத்தவங்களோட மகிழ்ச்சியை நம்பணுமா வேணுன்ட்டே கெடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வரீங்கன்ற மாதிரி சொல்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம், மகிழ்ச்சி இருப்பது நல்லது. ஏதோ வருஷத்தில் ஒரு நாள் என்றல்ல, ஒவ்வொரு நாளுமே நமக்கு கொண்டாட்டமான நாளாக இருக்குமானா ரொம்ப மகிழ்ச்சி. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. வருஷத்தில் ஒரு நாள் மாத்திரம்தான் கொண்டாடணுமா? டெய்லி கொண்டாட்டம் இருக்கலாம், இல்லை வாரத்துக்கு ஒரு நாள். உண்மையாகவே நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்போ கோயிலுக்கு போகலாம், போய் நல்லா பாடி துதித்து நம்ம கவலையெல்லாம் மறந்து. பிரியமானவர்களே, இது கிறிஸ்தவங்களுடைய ஒரு டாக்ஸிக் டே, அதாவது இன்டாக்சிகேட் ஆகிற டேன்னு சொல்லுவாங்க. ஒரு குடிகாரன் குடிக்க போகிற மாதிரி நம்ம அன்னைக்கு போய் நல்ல வசனம் கேட்டு பாடி துதித்து கொண்டாடுறோம். இந்த சக்தி அந்த வாரம் முழுசும் நமக்கு பிரயோஜனமாக இருக்குது இல்லையா? வாரம் நம்ம we come to celebrate the Sabbath. அது ஒரு செலிப்ரேஷன் தான். செலிப்ரேஷன் தப்பே கிடையாது. இன்னொரு பெரிய செலிப்ரேஷன் இருக்குது. உங்கள் பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளை கொண்டாடுங்க. ஆண்டவங்களை ரட்சித்த நாளை கொண்டாடுங்க. வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைங்க, வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுங்க, உங்கள் சாட்சியை சொல்லுங்கள். என்ன மகிழ்ச்சியாக இருக்கும்ல. கொண்டாட வேண்டாம் நான் சொல்கிறேன், பைபிளையும் கொண்டாடாதீங்கன்னு சொல்லலை. ஆனால் ஒரு பிராண்டி பாட்டிலில் யுவராஜ் சர்பத்தின் லேபிள் ஒட்டி, நான் சர்பத்தானே குடிக்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா, நான் சர்பத்து குடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டால் எவ்வளோ பைத்தியக்கரத்தனமாக இருக்கும்ல. பாட்டில் பிராண்டி பாட்டில் சர்பத்துன்னு ஒட்டிட்டாங்க. இது இயற்கையில் டயனோசஸ் பர்த்டே, அதை இயேசு பர்த்டேன்னு லேபிள் ஒட்டிட்டு அந்த பிராண்டியை குடித்து இதில் உனக்கு என்னப்பா கேடுன்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, சொல்ல தான் முடியும். அவங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க. அவங்க கொண்டாடுவது மகிழ்ச்சி அல்ல, பிராண்டி பாட்டிலில் சர்பத்துன்னு லேபிள் ஒட்டி அவங்க ஏதோ ஒன்று அனுபவிக்கிறாங்க. முழுவதும் பாபிலோனிய வழிபாட்டு முறை. ரொம்ப வேதனை என்ன, இதை தெரிந்தவங்களும் செய்கிறாங்க. முதல்ல சொன்னது ஒரே ஒரு மோட்டிவ் காசு. அதனால் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள். we cannot do anything about it. வேறு யாராகிலும் நல்ல ஒரு கேள்வி வராச்சு. அங்கே இப்போ காலேஜில் எல்லா எல்லா மதத்தில் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க என்ட்ரி எல்லாருக்கும் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே இந்த ட்ரீ, சாண்டா கிளாஸ் கிஃப்ட் கொடுக்குறது, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்குறது, அவங்க வரும்போது லக்கி ட்ரா, இதெல்லாமே வச்சுக்கிறாங்க. எல்லாமே ஆண்டவர் அறிஞ்சு மெந்திகாஸில் இருக்கிறவங்க தான் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க வந்து ஆண்டவர் அறியாதவங்களுக்கு இதை சத்தியத்தை சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பேர் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வச்சுருக்காங்க. இது எப்படி அங்கிள்? இன்னொன்று, இப்போது ஹிந்துஸ் நம்மக்கிட்ட வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொன்னால் நம்ம அவங்கக்கிட்ட ரிட்டன் அப்படி நம்ம விஷ் பண்ண முடியாதுல்ல, அந்த டைம் நம்ம எப்படி அதை இது பண்ணணும்? அங்கே 2 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னு வச்சு நம்ம பிற இன மக்களுக்கு இயேசுனுடைய நற்செய்தியை சொல்கிற ஒரு நல்ல நாள் தானே அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இப்போ ஒரு சத்தியத்தை நம்ப பண்ணுகிறதற்காக, ஒரு சத்தியத்தை நம்ப பண்ண, லாஜிக்கலாக யோசிங்க, சத்தியத்தை நம்ப பண்ணுவதற்காக ஒரு பொய் சொல்லணுமா?
கிறிஸ்துவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்கு ஒரு பொய்யை நம்ம சொல்லணுமா? யோசித்து பாருங்க. சத்தியத்தை நம்ம பண்ணுறதுக்காக. அதனால் இது நிறைய பேர் சொல்கிற ஆர்கியூமெண்ட். இயேசு பிறப்பை சொல்லுவதற்கு, இயேசுடைய மகிமையை சொல்லுவதற்கு, இயேசு உலக இரட்சகர் என்பதை சொல்லுவதற்கு இன்றைக்கு இவங்களுக்கெல்லாம் இருக்கிற அந்த ஞானம் பவுலுக்கு இல்லை, பேதுருக்கு இல்லை, நம்முடைய தாய்நாட்டுக்கு வந்த தோமாவுக்கு இல்லை, அப்போஸ்தலருக்கு இல்லை, ஆதி பரிசுத்தவான்களுக்கு இல்லையே. இயேசு பிறந்தாருன்னு சொல்லி ஒரு டான்ஸ் ஆடி நற்செய்தி சொல்லணும்னு தோமா சொல்ல நினைக்கலையே. இது நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய முறையே கிடையாது. பிரியமல்ல, இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் உயர்த்தப்படும் போது அநேகரை தம் பக்கமாக இழுத்து கொள்வார். இயேசு பிறந்ததினாலே இந்த மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு வரலை, இயேசு மரித்ததினாலே இந்த மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு வந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? நான் ஒரு சின்ன கருத்தை விளக்குறேன். தம்பி ஜான், எங்கப்பா? வாங்கப்பா. நீங்கள் இப்போ உயிரோடு இருக்கீங்களா ஜான்? இருக்கேன் பாஸ். நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பிறந்தீங்களா? அது என்ன கேள்வி பாஸ்? பிறந்தா தானே நான் உயிரோடு இருக்கேன். இல்லைங்க, இயேசு உயிரோடு இருக்காருன்னு தெரியுது, பிறந்ததுக்கு ப்ரூஃப் வேணுமேங்கிறாங்க. இது என்னங்க? ஆமாம், முட்டாள்தனமாக இருக்குல்ல? ஆமாம் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கீங்கல்ல? ஆமாம் கண்டிப்பாக. இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வேணுமா? அதுதான் இருக்காங்களே எல்லோரும் தான் பார்க்க. நீங்கள் பிறந்தது எப்படியா எனக்கு தெரியும்? வீட்டில் தான். வீட்டில் உங்களுக்கே டவுட்டாக இருக்கா பிறந்தமா இல்லையான்னு? இந்த கான்வர்சேஷன் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குமோ அதே மாதிரி தான் முட்டாள்தனமாக இயேசு பிறந்தார் என்பதை உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்று, இயேசு மரித்தார் என்று தெரியும்போது, இந்த உலகம் இயேசு மரித்தார் என்பதை வரலாற்று உண்மையாக அறிந்திருக்கும்போது, இயேசு பிறந்தார்னு யாருக்குமே சொல்ல வேண்டாம். இயேசு பிறந்ததுனால தான் மரித்தார். என் பிறந்த நாளை நினைவு கூறுங்கன்னு இயேசு சொல்லவே இல்லை, என் மரணத்தை நினைவு கூறுங்கள் தான் சொல்லியிருக்கிறார். அவர் மரித்தார் என்றாலே அவர் பிறந்தார் என்று தானே அர்த்தம். இப்போ எங்கள் கான்வர்சேஷன் எவ்வளோ ஃபுல்லிஷாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இயேசு பிறந்தனால உலகத்துக்கு அறிவிக்கிறோம். இப்போ அவர் தான் மரித்தார்ல, இப்போ பிறந்தது தானே மரிச்சிருப்பார். சிம்பிள் லாஜிக். ரெண்டாவது, மற்றவங்க நம்ம பார்த்து ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு, என்ன யாரோ விஷ் பண்ணுறாங்க, குறிப்பாக பிற இனத்தை சேர்ந்தவங்க சொல்லும்போது தேங்க்யூ காட் பிளஸ் யூ நான் சொல்லுவேன். தேங்க்யூ காட் பிளஸ் யூ. ஒருவேளை கிறிஸ்தவங்க சத்தியத்தை அறிந்தவங்கன்னா எனக்கு நேரம் வாய்க்குமான 2 நிமிடம் படித்து கிறிஸ்மஸ்னால் என்ன, கிரைஸ்ட் மாஸ், இட்ஸ் அ மாஸ் ஃபார் கிரைஸ்ட், ஹாப்பி கிறிஸ்மஸ்னால் ஹாப்பி மாஸ் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்து பலியானதற்காக மகிழ்ச்சி, கிறிஸ்து இல்லாமல் போனதற்காக மகிழ்ச்சி, இதை நீங்கள் என்ன யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சுருக்கமாக அவங்களோட நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் நான் சொல்கிறத விட்டுருக்குறாங்க. பிற என்ன மக்கள் சொல்லும்போது நான் சொல்கிற வழக்கம் காட் பிளஸ் யூ, விஷ் யூ த சேம் சொல்ல மாட்டேன், காட் பிளஸ் யூ அப்படின்னு நான் சொல்லுவேன். கர்த்தர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அவங்களுக்கு விளக்கி சொல்ல வாய்ப்பு இருந்தால் விளக்கி சொல்லுங்கள். ஜஸ்ட் வில் ஹேவ் ஒன் மோர் கொஸ்டின் அண்ட் கன்க்ளூட். எனிபடி ஹஸ் காட் எ கொஸ்டின்? இப்போ நீங்கள் சிலியாக இருக்கலாம், திஸ் கொஸ்டின் குட் பி சிலி, but see, many say we know Jesus couldn't have been born on 25th of December because it is a cold climate in the country and he couldn't have been laid out in the manger அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. I have also heard people saying that nowadays even people who are like fathers also have agreed to that term. 25th December couldn't be the actual date of birth. But many are also saying that that day is like a remembrance for us, that Christ is born on that day, and that's the reason why we want to keep it as a celebration. So நம்ம இதை வந்து when we are trying to fight the reason or we are trying to reason with them, their question would be like, okay, if this is not the day that Christ is born, when has Christ has been born? What is the date that you can give that Christ is born, or which period he was born? இது வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. Next is when you are in a surrounding where they celebrate, where they put trees, where they have celebrations at home, how do you
be in that situation, how do you handle it? Because when we have people who are older than us who are following that, as a younger generation, we will not be able to question them, or we cannot question them as much as how the equal age group can question. So how do you handle in those situations? இயேசு 25 பிறக்கலை. ஜீசஸ் வாஸ் நாட் பார்ன் ஆன் டிசம்பர் 25. ஆனால் ஏதோ ஒரு நாள் பிறந்தார். சரி, எல்லாருமா சேர்ந்து டிசம்பர் 25ன்னு வச்சுக்கோமே, அப்படின்னு அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கும் கூட உலகத்தில் 6 டிஃப்ரெண்ட் நாட்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளில் கொண்டாடுறாங்க. குறிப்பாக 3 டிஃப்ரெண்ட் டேட்ஸில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. டேக்ஸ் என்சைக்ளோபீடியா, டேக்ஸுடைய பைபிளில் போட்டிருக்காங்க, ஏறத்தாழ 300 நாட்கள் 300 days இயேசு பிறந்த நாளாக குறிக்கப்பட்டிருக்கு. அதில் அவங்க முதல் அவர் சம்மரில் தான் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 1 இயேசு பிறந்த நாள் அப்படின்னு குறித்தாங்க. ரொம்ப அது முட்டாள்தனமாக இருக்குது. ஏப்ரல் 1 இயேசு பிறந்தார் அப்படின்னு கேலி பண்ணி அந்த ஏப்ரல் 1 இயேசு பிறந்தார்னு சொல்லி குறித்தனால அதை தப்புன்னு கேலி பண்ண தான் ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்க. இயேசு ஏப்ரல் 1 பிறந்தார்னு நினைக்கிறவங்க ஃபூல்ஸ். அதான் ஏப்ரல் ஃபுல் விளையாட்டாக பின்னால் மாறிச்சு. அதனால் வெறும் டிசம்பர் 25 இல்லை, பல நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்கள் பிறந்தநாள் தெரியாது, உங்கள் பிறந்தநாள் உங்களுக்கு தெரியாது. ஒரு பிசாசு உடைய நாளாக கொண்டாடுற ஒரு நாளை, இல்லைன்னா ஒரு குடி தெய்வத்தினுடைய மதுபான தெய்வத்தினுடைய நாள் என்று சொல்கிற அந்த நாளை உங்களோட கனெக்ட் பண்ணி அந்த கொண்டாட்டங்களை உங்களுக்காக வைத்தா நமக்கு ஏற்புடையதாக இருக்குமா? வேறு நாளே கிடைக்கல, அந்த நாள் தான் கிடைச்சதா? இந்த நாள் இல்லவே இல்லைன்னு தெரியும். வின்டரில் அவர் பிறந்திருக்கவே முடியாதுன்னு தெரியும். தெரிந்தும் கொண்டாடுவதற்காக அந்த நாளை வைத்தா தேவன் சந்தோஷப்படுவாரா? ஏன்னா என்னை கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு வேறு நாளே கிடைக்கலையா அப்படின்னு. இல்லை, அவருடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடணும் என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையில் அந்த பிறந்த நாள் வேதத்தில் குறிக்கப்படாதா? அவர் குறிச்சிருக்க மாட்டாரா? நம்ம அந்த நாளை கொண்டாடணும்னு அவருக்கு சுத்தம் இருந்தால் 3ஆம் தேதி இந்த கிழமை இந்த இடத்துல நான் பிறந்தேங்கிறத அவர் குறிச்சிருக்க மாட்டாரா? இல்லை, அவங்க அம்மாவோ அவர் உடன் பிறந்தவர்களோ அந்த நாளை கொண்டாடினதை ரெக்கார்டு இருக்கா? அவரோட இந்த சீடர்கள் அந்த நாளை கொண்டாடி இருக்காங்களா? பவுல் கூட சொல்கிறார், அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்கிறார். ஏதாவது ஒரு பிறந்ததை நினைவு கூறும்படி செய்திருக்காங்களா? முதல் 3 நூற்றாண்டுகள் அப்படி யாராவது செய்த வரலாறு இருக்கா? பின்பு மத மாற்றம், பாபிலோன் கான்ஸ்டன்டைன் நோபலுக்கு அப்புறம் பிற மதத்திலேருந்து மாறினவங்க அவங்க பழக்க வழக்கங்களை விட முடியாதபடினால அதுக்கு ஒரு கிறிஸ்தவ பெயர் வச்சு செய்ய ஆரம்பித்தாங்க. அது இன்றைக்கு சாதாரண நிலையில் பார்க்கலாம். இப்போ இந்து மதத்துலேருந்து மாறி இருப்பாங்க. அவங்க கல்யாணம் அப்படின்னா அவங்களால தாலி இல்லாமல் முடியாது. அவங்க அந்த தாலியில் ஒரு சாமி படம் வச்சுருப்பாங்க, இந்த தாலியில் இவங்க இயேசு படம் வச்சுக்குவாங்க. அவங்க சீமந்தம் இல்லாமல் பொண்ணை அனுப்ப மாட்டாங்க பெயர் காலத்துக்கு. ஸோ சீமந்தத்துக்கு ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சு செய்துக்குவோம். ஆனால் அதே தான் செய்வாங்க. பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவார். ஏன்னா எப்படியும் அன்றைக்கி போனோம்னா ஒரு கவர் கொடுப்பாங்க, கவரில் என்ன இருக்கும்? பவர் இருக்கும், அவ்வளோதான். எப்படி பிற மத பழக்க வழக்கங்கள், அதுலேருந்து மதம் மாறுறவங்க, ரட்சிக்கப்பட்டவங்களில் உண்மையாக மதம் மாறுறவங்க அந்த பழக்க வழக்கங்களை கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வர்றது இன்றைக்கு நடைமுறையில் நம்ம பார்க்குறோமோ அதே போல் அன்றைக்கு மதம் மாறினவர்கள் அந்த பழக்க வழக்கங்களை அப்படியே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஏதோ ஒரு நாளை குறிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படி ஒரு நாளை குறித்து கொண்டாட வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்படவே இல்லை. அப்படி குறித்தாலும் கண்டிப்பாக வின்டரில் பிறந்திருக்க மாட்டார் என்று சொல்லி வின்டரில் குளிர்காலத்தில் தான் ஒரு தெய்வத்தினுடைய பெயரை குறிக்கணுமா, ஒரு நாளை குறிக்கணுமா? அது எவ்வளோ பெரிய தெய்வ நிந்தை. அவர் பிறந்திருக்க மாட்டார்னு தெரியும். கண்டிப்பாக அவர் அக்டோபர் மாதத்திலேருந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ளே பிறந்திருக்கவே மாட்டார். அப்படியானா பிப்ரவரியிலேருந்து செப்டம்பருக்குள்ளே ஒரு நாளை குறிக்கலாமே. அதில் தான் ஏப்ரல் குறித்தாங்க, 300 டிஃப்ரெண்ட் நாட்கள் குறித்தாங்க. ஏன் இந்த குளிர்கால பண்டிகை தான் கொண்டாடணுமா? அவள் எவ்வளவு பயங்கரமான தெய்வ நிந்தை, அதை முதலாவது புரிந்து கொள்ளுங்க. 2வது, இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, அந்த வீட்டில் வேறு ஒரு மத பண்டிகை கொண்டாடுற பழக்கம் இருக்குது.
உங்களுடைய நிலைப்பாடு என்ன இருக்கும்? அதே போல் நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் அவங்க பாபிலோனிய பண்டிகை அவங்க கொண்டாடும்போது அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி சாட்சியாக இருக்கணுமோ அப்படி சாட்சியாக இருந்துக்கோங்க. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, உங்கள் வீட்டில் வேற ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. இன்றைக்கு குறிப்பாக நம்முடைய இந்து மதங்களில் கொண்டாடுகிற அநேக பண்டிகை கூட, குறிப்பாக தமிழ்நாட்டில் கொண்டாடுற பண்டிகை கூட 100க்கு ஒரு பெரும்பகுதி நான் சொல்ல முடியும் வேதத்துக்கு புறம்பானது கிடையாது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிற கிறிஸ்மஸ், ஈஸ்டர் போன்ற பண்டிகைகள் 100க்கு 100 கிறிஸ்தவத்துக்கு விரோதமானது. இன்றைக்கு அவங்க கொண்டாடுற பண்டிகையில் அவ்வளவு நம்ம சொல்ல முடியாது. அதில் நிறைய பண்டிகை இயற்கையோடு ஒன்றிய பண்டிகைகள். அதனால் எனக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இன்னொரு மத வழிபாட்டு முறை நீங்கள் இருக்கிற வீட்டில் குடும்பத்தில் பண்ணாங்கன்னா நீங்கள் எப்படி நடந்துக்குவீங்களோ அதே போல் இப்படிப்பட்ட வழக்கத்தில் நீங்கள் இருக்கணும், அந்த குடும்பத்தில் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்க. யூ கெட் தட் பாயிண்ட்மா? ஓகே. நீங்கள் எந்த இது மதம் தாண்டி எந்த ஸ்டோர்ஸ் போங்க, அது ஹிந்து ஸ்டோர்ஸாக இருக்கும், முஸ்லீம் ஸ்டோர்ஸாக இருக்கும். இந்த நாட்கள் எல்லா ஸ்டோர்லேயும் ட்ரீ இருக்கும், எல்லா ஸ்டோர்லேயும் ஸ்டார்ஸ் இருக்கும். எல்லா கடைக்கு முன்னாலேயும் ஒரு சாண்டா நின்று ஆடிக்கிட்டு இருப்பான். ஒரு குடில் கூட சில கடைகளில் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த கடையில் யாராவது வசனம் போடுவாங்களா? அந்த கடையில் யாராவது பைபிள் வைப்பாங்களா? அப்போ அவங்க எல்லாரும் பிற இதை மதத்தை சேர்ந்தவங்க கூட சாண்டா ஏற்றுக்குவாங்க, ஸ்டார் ஏற்றுக்குவாங்க, ட்ரீ ஏற்றுக்குவாங்க, குடில் கூட ஏற்றுக்குவாங்க. ஆனால் வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். வசனம் போடுவாங்களா? பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், சூப்பர் ஸ்டோர்ஸ்லாம் பாருங்கள், 80 அடி பேரும் ட்ரீ வச்சுருக்காங்க, சாண்டா நின்று ஆடிக்கிட்டே இருக்கான். ஆனால் அங்கே எங்கேயாவது வசனம் இருக்கா? மெசேஜ் போடுறாங்களா? இல்லை. இது கிறிஸ்தவத்துக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது பேய் வணக்கத்தோடு உள்ளது. அவங்க அதனால தான் ட்ரீ தைரியமாக வைக்கிறாங்க. நான் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் பேர்லாம் சொல்ல விரும்பலை. அந்த மால், ஒரு மாலில் எழுதி போட்டிருக்காங்க, இஃப் யூ வாண்ட் எனிதிங் ஆஸ்க் சாண்டான்னு சொல்லி ஒரு பெரிய வால் நிறையா அதில் ஸ்டிக்கர் பேப்பர் வச்சுருக்காங்க. உனக்கு எதாவது வேணும்னா எழுதி அதை அந்த சோத்தில் ஒட்டிட்டு போகணும். ஆஸ்க் சாண்டா வேர் இஸ் கிரைஸ்ட். மாலில் வச்சுருக்காங்க. சாண்டாட்ட கேளுன்னு சொல்லி மாலில் வச்சுருக்காங்க. மாலில் ட்ரீ இருக்குது, ஸ்டார்ஸ் இருக்குது, சாண்டா இருக்குது. கிறிஸ்து இருக்காரா? அதனால் வீடுகளில் இது இருந்தால் கூட ஜாக்கிரதையாக இருங்க. ஜஸ்ட் வில் டைம் ஃபார் ஒன் மோர் கொஸ்டின் அண்ட் கன்க்ளூட் யுவர் கொஸ்டின்மா. ஸ்கூலில் படிக்கும்போது நம்மளை சுற்றி நிறைய கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ தே ஆல் செலிப்ரேட் கிறிஸ்மஸ் பட் we don't celebrate Christmas. ஸோ the non-Christian students they ask us, அவங்க எல்லாரும் கிறிஸ்டியன்ஸ் தானே, பட் you don't celebrate Christmas whereas they celebrate Christmas. ஸோ அவங்களுக்கு எப்படி புரிகிற மாதிரி ஈஸியாக ஆன்சர் கொடுக்குறது? அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம ஆன்சர் கொடுக்கும்போது பைபிளில் இந்த மாதிரி செலிப்ரேஷன் இல்லை, அதனால நாங்கள் செய்கிற பழக்கம் இல்லை. இன்னும் அடுத்த ஸ்டெப், இயேசுடைய அம்மாவோ இயேசுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவருக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோ இல்லைன்னா அவரோடு இருந்த டிசைபிள்ஸோ யாருமே அவர் பிறந்தநாளை கொண்டாடலை, அதனால் நாங்களும் கொண்டாடலை. திஸ் இஸ் அன் ஈஸி ஆன்சர். ஸ்டெப் 2, கொஞ்சம் ஒரு அவங்களோட பேச முடியுமானா, இன்றைக்கு சில பண்டிகைகளை இந்துக்கள் கொண்டாட மாட்டாங்க. இப்போ உதாரணமாக தீபாவளி அப்படின்னு சொன்னால் அந்த தமிழ் பற்றுள்ளவர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அவங்க யாருமே தீபாவளி கொண்டாட மாட்டாங்க. அவங்க இந்து தான், அவங்க சர்டிஃபிகேட் நேம்படி இந்து. இது ஒரு ஆரிய பண்டிகை, நாங்கள் கொண்டாட மாட்டோம் அப்படின்னு அவங்க தீபாவளி கொண்டாட மாட்டாங்க. வடநாட்டில் எங்கேயுமே பொங்கல் வைக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுமே இந்துக்கள்லையுமே சில பண்டிகை கொண்டாடுவாங்க, சில பண்டிகையை கொண்டாட மாட்டாங்க. இன்னும் அடுத்த ஸ்டெப் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமானா, இந்த மதங்கள்லேயே
நீங்கள் சிலர் இதை கொண்டாடுறீங்க, சிலர் உங்கள் இதிலே சிலர் கொண்டாடல. அது மாதிரி இதை சிலர் கொண்டாடுறாங்க, நாங்கள் கொண்டாடல. தீபாவளிக்கு தலைவர்கள் யாருமே வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. அதை பொதுவாக இந்துக்கள் ஒரு எதிர்வினையாகவே சொல்லுவாங்க. அதே மாதிரி பொங்கல்ங்கிறத அங்கே வைக்க மாட்டாங்க, சங்கராந்தின்னு வேறு ஒன்று சொல்லுவாங்க. அப்போ இந்த பண்டிகையை ஒருத்தர் கொண்டாடுறாங்க, ஒருத்தர் கொண்டாடலை. அதே போல் கிறிஸ்தவத்திலையும் சிலர் இதை கொண்டாடுறாங்க, சிலர் கொண்டாட மாட்டோம். பைபிள் இல்லாதனால நாங்கள் கொண்டாடலை அப்படிங்கிறத நீங்கள் விளக்கி சொல்ல. இட்ஸ் வெரி சிம்பிள் ஆன்சர். நல்லவர். இல்லை என்னன்னா, இது தேவனுடைய நிந்தை அப்படின்னு சொன்னீங்க. பட்டு நிறைய சர்ச்சிலலாம் கொண்டாடுறாங்க, பெரிய பெரிய சர்ச்சில் பெரிய போதகர்கள்லாம் கொண்டாடுறாங்க. ஸோ அப்படி கொண்டாடுற இடத்துல அந்த சர்ச்சிலையும் தான் அபிஷேகம் நிரம்பி வழிந்து எல்லாருமே அபிஷேகத்தில் இருக்காங்க. நிறைய பாஸ்டர்ஸ் தரிசனம் அவங்களுக்குலாம் காண்பிக்கிறார் ஏசப்பா. ஸோ அவங்களுக்குலாம் ஏன் அப்படி சொல்லலை? ஏன் மற்ற குடும்பங்களும் ஆசீர்வாதமாக தான் இருக்குது, இந்த பண்டிகை கொண்டாடுற குடும்பமும் ஆசீர்வாதமாக தான் இருக்குது, அந்த சர்ச்சும் ஆசீர்வாதமாக தான் இருக்குது, அபிஷேகத்தினால நல்லாவும் இருக்குது. ஸோ அது புரியல ஏன் அங்கே அதுவும் நடக்குதில்ல? அந்த சர்ச்சஸோட சில பிரமத டெம்பிள்ஸ் அது ரொம்ப நல்லா இருக்குல்ல. அங்கேயும் போயிடலாம். போ ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பெரிய பெரிய டெம்பிள்லாம் கட்டுறாங்கல்ல, அங்கே கூட சாமிலாம் ஆடுறாங்களே. அப்போ அங்கே போயிடலாம் போல இருக்குல்ல. என்ன கேள்வி இது? இல்லை நான் கேட்குறேன். ஏன்னா இல்லை அந்த பாசஸ்க்கு ஏசப்பா சொல்ல மாட்டாரா, தரிசனம் கொடுக்க மாட்டார். அந்த பூசாரிமார்க்கெலாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார், சாமி வரும்போது எது உண்மையான சாமின்னு தெரியாதுன்னு. அதாவது இன்றைக்கு சிலர் தெரியாமல் செய்கிறாங்க, கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அவங்களும் மாறுவாங்க. தம்பி கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. நான் 5 முக்கு நட்சத்திரம் 6 முக்கு நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி சொன்னேன். 96 முக்கு நட்சத்திரம் நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப அழகாக ட்ரீ டெக்கரேட் பண்ணுவேன். பொதுவாக எனக்கு எதுவும் நேற்றே செய்ய பிடிக்கும். ட்ரீ டெக்கரேஷன் ரொம்ப நல்லா பண்ணுவேன். எங்கள் வீட்டில் ட்ரீ டெக்கரேட் பண்ணாங்க. திருநெல்வேலி இருக்கும்போதெல்லாம் அந்த காலத்தில் எங்கள் ஊர்லெல்லாம் அந்த வழக்கம் கிடையாது. சிஎஸ்ஏயில் யாருமே ட்ரீ வச்சதெல்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது மெட்ராஸில் வந்து அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் மற்றவங்க வீடுகளில் கூட ட்ரீ டெக்கரேட் பண்ண என்னை கூப்பிட்ருக்காங்க. அறியாமல் உள்ள காலங்களே கர்த்தர் காணாதவர் போல் இருக்கிறேன். ஒருவேளை அந்த பாஸ்டர்மார் ஒருவேளை இந்த சத்தியம் அந்த வெளிச்சம் தெரியாமல் ஒரு விழா வைப்பாங்களான்னா ஏற்ற வழியில் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினது போல் அவர்களுக்கும் வெளிப்படுத்துவார். ஆனால் தெரிந்தும் பணத்துக்காக மாத்திரம் இதை செய்வார்களானால் அவர்களுக்கு ஐயோ, அது கர்த்தர் எப்படி டீல் பண்ணுவார்னு தெரியலை. அதனால் மற்றவங்க அதை செய்கிறனால இன்றைக்கி கேத்தலிக் சர்ச் அவங்க மேரிய கோரிடிமர் அப்படின்னு சொன்னாங்க. அவரும் சேர்ந்தா ரட்சிப்பாக கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. மீடியேட்டர் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ பேர் அந்த மரியாதை வந்தாங்கன்னாங்க. அவங்களும் கிறிஸ்தவங்க தானே. ஆனால் இன்றைக்குள்ளே போப்பு அது தவறுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு மாற்றம் வந்திருக்கு, இன்றைக்கு மாற்றம் வந்திருக்கு. அவர் கோரிடிமர் கிடையாது மேரின்னு சொல்லியிருக்காங்க. அதை லாவாக்கியிருக்காங்க. தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா தம்பி? அப்போ மாற்றங்கள் வரும். அப்போ கேத்தலிக் கிறிஸ்டின் இல்லையா, அப்போ நம்மளும் செல்ல வைக்கலாமா? நம்மளும் மேரி செல்ல வைக்கலாமா? அவனும் கிறிஸ்டியன் தானே. சரி, தேங்க்யூ. தெரியும் எப்படி அவங்க மேரி செல்ல வைக்கிறாங்க, நம்ம மேரி செல்ல வைக்க முடியாது. அதேமாதிரி அவங்க ஸ்டார் போடுறாங்க, அவங்க ஐயர்வாள் சாண்டா வேஷம் போட்டு வெளியே நின்று எல்லாத்தையும் வரவேற்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடாதீங்கப்பா. அடுத்த வாரம் நீங்கள் சாண்டா ட்ரெஸ் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடாதீங்க. கேத்தலிக்கில் எனக்கு தெரிஞ்சு, இப்போ தெரியாது, எனக்கு தெரிஞ்சு எந்த கேத்தலிக் சர்ச்சிலேயும் சர்ச்சுக்குள்ளே ட்ரீலாம் வைக்க மாட்டாங்க. அது வெளியே வச்சுக்குவாங்க. சர்ச்சுக்குள்ளே ட்ரீ வைக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பெந்தேகோஸ்தில் புல்பிட்டில் ஸ்டேஜ்லேயே ட்ரீ வைக்கிறாங்க. ஸ்டேஜ்லேயே ட்ரீ வைக்கிறாங்க. தெரியாமல் செய்வாங்கள் என்றால் ஒரு மாற்றம் வரல. யாரோ செய்கிறாங்கங்கிறனால அதை சரின்னு சொல்ல முடியாது. யாரோ செய்கிறாங்க, அவங்களாம் செய்கிறாங்களா, அதனால் நம்மளும் செய்யலாம்.
ஒரு பாஸ்டர் முன்னாலும் நல்லா பாட்டு பாடுறாங்க, நல்லா வர்ஷிப் நடத்துகிறாங்க, நல்லா ஆவியில் நிரம்புகிறாங்க, அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படி கையெல்லாம் தெரிகிற மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு வயத்தில் உடம்புல ஒரு அரை அடி ஒரு அடி அப்படி வயிறு தெரிகிற மாதிரி அப்படி நின்று ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா வர்ஷிப் நடத்துகிறாங்க, அங்கே எல்லாம் ஆவியில் நிரம்புகிறாங்க. நாளைக்கு அங்கே பாஸ்டர் ஆண்டி அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்லுவீங்களா? கொஞ்சம் கேள்வியை கம்பேர் பண்ணி போகிறோம். அவங்களுக்கு அபிஷேகம் இல்லையா? அது மாதிரி நம்மளும் ட்ரெஸ் பண்ண இந்த வருஷம் கொயருக்கு எல்லாருக்கும் அப்படி டிரான்ஸ்பரண்ட் ட்ரெஸ் கொடுத்துருங்க, நிறைய கூட்டம் வரும். யோசிக்கவே கேவலமாக இல்லை? இன்றைக்கி எத்தனை பெந்தைக்கோஸ்து சபையில் அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாங்க? செய்வோமா? யாரோ செய்கிறார்கள் என்றதுனால நம்ம செய்ய முடியுமா? அந்த பாஸ்டர் அப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பாஸ்டர் அப்படி இருக்க முடியுமா? நமக்கென்று ஒரு கண்ணியம் இருக்குது, வேத வசனம் இருக்குது, சத்தியமாக பின்பற்றிடுவோம். யாரோ செய்கிறார்கள், அங்கேயும் அபிஷேகம் இருக்குது, அங்கேயும் ஏதோ ஒரு ஆவியில் நிரம்பி ஆடுறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம செய்ய முடியாது. நியாயத்தீர்ப்பினால் எது சரி எது தவறு என்பது வெளிப்படும். எது சரியோ அதை நாம் பின்பற்றுவோம். யாரோ செய்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சாங்க. யாரோ என்னென்னமோ செய்கிறாங்க. ஒருத்தர் மரியாள் செல்ல வைக்கிறாங்க, ஒருத்தர் மிகாவேல் செல்ல வைக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு கத்தோலிக்க சபையில் அந்த மிகாவேல் மைக்கேல் தூதன் அந்த பிசாசை மிதிக்கிற மாதிரி ஒரு சிலை வச்சுருந்தாங்களாம். ஆராதனைக்கு வரும்போதெல்லாம், மாசுக்கு வரும்போதெல்லாம், திருப்பலிக்கு வரும்போதெல்லாம் ஒரு வயசான பாட்டிமா அந்த மிகாவேலையும் அப்படி தொட்டு கும்பிட்டுக்குவாங்களாம், கீழே இருக்கிற அந்த சாத்தானையும் தொட்டு கும்பிட்டுட்டு வருவாங்களாம். ஃபாதர் இதை பார்க்கும்போதெல்லாம் ஒரு கஷ்டமாச்சு, என்ன அந்த அம்மா அதையும் தொட்டு கும்பிட்றாங்க இதையும் தொட்டு கும்பிட்றாங்கன்னு சொல்லி ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்களே, எம்மாம்மா அது மிகாவேல் தூதன், இது பிசாசு. பிசாசு மிகாவேல் தூதனுடைய காலு கீழே இருக்கான். அப்படி பைபிள் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, பைபிள் இல்லை, அவங்க அப்படி வச்சுருக்காங்க, நீ கூட சில பார்த்துருப்பீங்க. அது மிகாவேல் தூதன், இது பிசாசுமா அப்படின்னு அந்த ஃபாதர் சொன்னார். அந்த அம்மாவுக்கு தெரியாதோன்னு நினச்சி ஒன்று அந்த அம்மா சொன்னாங்களாம், எனக்கு தெரியும் ஐயா, அங்கே போனால் அவன் காப்பாற்றணும், இங்கே போனால் இவன் காப்பாற்றணும், அதனால் 2 பேரையும் நான் கும்பிட்டுக்கிறேன். எனக்கு சத்தியமும் வேணும், இயேசுவும் வேணும், டினோசிஸும் வேணும், சத்தியமும் வேணும், உலகமும் வேணும். அங்கே போனால் அவன் காப்பாற்றணும், இங்கே போனால் இவன் காப்பாற்றணும். ஏதாவது ஒன்றை பிடிங்க, அங்கே போங்க. கர்த்தர் நல்லவா கிருபை இறக்கங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.